ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் வந்திருக்கு. ஆஹா ஓஹோ அப்பா, என்ன ஒரு அருமையான ஒரு காதல் காவியம். அந்த ஒரு ப்ரொமோவை பார்க்கும்போது நம்மளுக்கே வந்துட்டு ஆடடா சே அப்படிமா இருந்துச்சு. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான். தலா ரூமில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி விஜய் பார்வதியும் கமருதீனும் பேசுகிறத வந்து எவ்வளோ பேச்சு பேசுனாங்க அந்த வீட்டில் இருக்கவங்களாம். இப்போல்லாம் அந்த வீட்டில் இருக்கவங்களாம் என் கண்ணு தெரியாது. இவங்க உள்ள 2 பேரும் பேசுகிறதுலாம் கண்ணுக்கு தெரியாது. காட்டி பூச்சி இப்படி போய் சுற்றிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. இதில் வேறு வந்துட்டு அவங்க 2 பேருக்கு வந்துட்டு இப்போ அந்த சந்தித்த மூமெண்ட்டுக்கு வந்துட்டு இங்கே கோரஸாக பாடுறாங்க. என்னையே நடக்குது? உங்களுக்கு வந்தால் மட்டும் அது வந்து ரத்தம், மற்றவங்க வந்தால் தக்காளி சட்னி. ஆனால் அநியாயம் பண்ணுங்கப்பா, எப்பா நடக்கட்டும் அப்படி மாதிரி தான் இருந்தது. அதுலேயும் இங்கே வந்துட்டு அவங்க பேசுகிறத பார்க்கும்போது இதை மட்டும் நான் செய்யாமல் கேமை விளையாண்டு தான் நான் நல்ல பேர் வாங்கியிருக்கலாமா. சரி, இப்போ என்ன சொல்கிறாங்க அரோரா வந்து துஷார்கிட்ட, ஒரு பொண்ணு லூஸு மாதிரி ஒரு பையனை பற்றி சொல்லிகிட்டே இருந்தால் யாருக்கு தான் பிடிக்கும்? ஓ, அதுக்கப்புறம் வந்துட்டு நான் நினச்சிருந்தா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லா கேம் மட்டும் விளையாடி நல்ல பேர் சம்பாதிச்சுட்டு போயிருக்கலாம். முடியாதே. நீங்கள் எப்போ முதல்ல வந்துட்டு அதுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி இந்த டிக்கெட்டு ஃபினாலில் ஃபஸ்ட்டு டாஸ்கில் மட்டும் ஒரு விஷயத்த பண்ணிங்க. அதுக்கப்புறம் வேறு எந்த டாஸ்கில் நீங்களே அந்த புலம்பல் டாஸ்கில் எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டிங்க. இது வரைக்கும் நான் வந்து அந்த மாதிரி எதுவுமே பண்ணது கிடையாது. இந்த பிக் பாஸ் ஷோவும் எனக்கு வந்து ஈஸியாக தான் கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு பெருசாக இங்கே வந்து கஷ்டமே வந்தது கிடையாது. நான் அழணும்னு நினச்சா கூட என்னை வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஆதரவு கொடுப்பாங்க இப்படிலாம் சொல்லிட்டு இதை வேறு அவங்க நினச்சிருப்பாங்களாம். அடடா. சரி, எனக்கு இன்னொரு டவுட்டு. துஷாரை பற்றி நினச்சது எப்போது? கமருது உங்கள்கிட்ட சண்டை போட்டதுக்கப்புறம் தான் துஷாரே உங்கள் ஞாபகத்துக்கு வந்தார். அதுக்கு முன்னாடி துஷாரை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்களா? என்ன மேடம். அப்புறமா வந்து துஷார் பேசுகிற டைலாக் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். யூ பிளேட் வெரி பியூட்டிஃபுல் கேம். நான் ரொம்ப ப்ரௌடாக உன்னை ஃபீல் பண்ணுறேன். அதை தவிர எனக்கு ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் உன்னை நான் இங்கே பார்த்தேன், இப்போ நான் உன்னை அங்கே பார்க்குறேன். ஏன்பா இங்கேருந்து அங்கே போகிற அளவுக்கு அப்படி என்ன பண்ணாங்க அதை சொல்லுங்கப்பா அப்படின்னா சொல்ல மாட்டுறாரு. அதுக்கப்புறம் இந்த வீட்டில் ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருப்போம், இந்த வீட்டில் வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருப்போம், எல்லாம் அதை மீறியும் ஒரு பாண்டு க்ரியேட் ஆகுதுன்னா அது ஒரு ரேர். அந்த ரேர் தான் நம்மளுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி தலை ரூமில் 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. முதல் உங்கள் 2 பேரும் தலை ரூமில் பேச விட்டு இவங்கள வேடிக்கை பார்க்குறாங்களே. இந்த கொடுமை எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல. விஜய் பார்வதி கமருதீன் பேசும்போது நம்மளுக்கு ஆந்த கண்ண மாதிரி எல்லாரும் எட்டி பார்த்துட்டு அதை வந்து விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடில் வந்துட்டு போட்டு கொடுக்கறதுக்குன்னு ஒருத்தர் வந்து நிற்பார் ரெடியாக. ஆனால் இப்போ வந்துட்டு இதுக்கு வந்து ஆஹாஹா ஓஹோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வேறு என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒன்றும் சொல்கிறதுக்குல. சரி, நீங்கள் இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அரோரா அண்ட் துஷார் அவர் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாராம். நீங்கள் அந்த மாதிரி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.